ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயா பாய் வீட்டு ஸ்டைலில் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கால் ஆட்டுக்கால் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நல்லா கடையிலேயே வாட்டி கட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா க்ளீன் பண்ணி. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக, கொரியாண்டர் ஒரு கை, 2 பச்சை மிளகா. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கெலாம் நம்ம செய்வோம்ல, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, அதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு கை கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போனா தான் நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு இந்த கால் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது நல்லா ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் பெரிய கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நம்ம குக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் கால் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வந்ததும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாக்கு 1/4 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு. இதை நம்ம இப்போ நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். இப்போ இது கூடவே அரைக்கிறதுக்கு 10 கேஷ்யூ சேர்த்துருக்கேன். அது கூட பிரியாணி பொருட்களெல்லாம் அது கூடயே சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட கால் நல்லா வெந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா பஞ்சாக வெந்து வரும். நல்லா அந்த தொலியெலாம் கலண்டு வர்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அப்போனா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா அரைக்கிறதுக்கும் வேக வைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் திருப்பி குக்கரை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா 3 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு அந்த பீஸை எடுத்து காமிக்கிறேன். பாயானாலே வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும். லைட் எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது வந்து ரெட்டிஷாக இருக்காது. இந்த மாதிரி லைட் எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் தான் பாயா வந்து கடையில் இருக்கும். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாயா கூட நீங்கள் வந்து இடியாப்பமோ இல்லை பரோட்டாவோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த ஆட்டுக்காலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கும். நிறையா பேருக்கு கால் வலி இதெல்லாம் வர்றப்ப அந்த ஆட்டுக்காலில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து முதுகு வலி கால் வலிக்கெலாம் வந்து நல்லா ப்ரோட்டீனை கொடுத்து நல்லா கால் வலி இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி நைட்டு இடியாப்பமும் ஆட்டுக்காலும் தான் இன்றைக்கி என்னோடய டின்னரு. இடியாப்பம் நல்லா சுட சுட ஒரு ஆட்டுக்கால் பாயாவோட சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவனுக்கு ஆட்டுக்காலும் இந்த இடியாப்பமும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.